ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2024 ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபஸ்ட் பேஸ்க்குரிய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து 23 ஆகஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ப்ரோ டவுட் கேட்டது வந்து ப்ரோ ரீவல்யூஷன் நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, ஆனால் வந்து என்சி இல்லாமல் ஆரியனே இருக்குது. ஆல்ரெடி ஆரியா தான் இருந்துச்சு, ஆனால் என்சின்னு வராமல் ஆரியன் இருக்குது. அப்போ நான் அரியரா, அதாவது நான் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணால் மார்க்ஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ரீவல்யூஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 தான் வரும். ஒன்று உங்களுக்கு கிரேட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி வரும், அப்படி இல்லை அப்படின்னா என்சி தான் போட்டு வரும். மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஸோ இது எதனால் அவங்களுக்கு ஷோ ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீவல்யூஷன் பே பண்ண காலேஜஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குன்னு வந்து ரிசல்ட் ஷோ ஆகல. ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே 2024 அதே ரிசல்ட் தான் ஷோ ஆயிருக்கு. ஸோ உங்கள் காலேஜஸில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து அப்கமிங்கில் ஷோ ஆயிரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்.